ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் எங்கள் மாமனாருக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. மட்டன் சாப்பிடாமல் இருந்த என் ஹஸ்பண்டை எப்படியோ மட்டன் சாப்பிட வச்ச ரெசிபி இதுதான். இந்த மாதிரிலாம் ரெசிபி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக அதில் சாப்பாடு போட்டு பெசரி ஒரு வாய் சாப்பாடு எடுக்காமல் அன்றைக்கி நாள் நமக்கு எப்படி முடியும்? வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு 2 பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அண்ட் காஷ்மீரி மிளகாத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் தனியாக குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு 4 to 5 விசில் வச்சு நான் மட்டன் வேக வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இது ஃபுல்லாக மட்டன்லேருந்து வந்த தண்ணி மட்டும்தான். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு லிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு இதை நம்ம வேக வைக்கணும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே இந்த மட்டன் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். அடிப்பிடிக்க விடாமல் இடையில கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடும். ஃபைனல் டச்சாக பெப்பர் அண்ட் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடும். எங்கள் வீட்டில் எப்போவாச்சும் தான் மட்டன் எடுப்பாங்க. மட்டன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி மட்டும்தான் செய்வோம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.